ஒரு அடி எடுத்து வைக்காத, அங்கேயே நில்லு. என்னாச்சு குருஜி? என்ன ஆச்சவா? ஐயோ போதும், நிறுத்துங்க. குருஜி வேண்டாம். பெத்த புள்ளைய விட அதிகமா உன் மேல பாசம் வச்சேனடா. எனக்கு சமமா நான் உன்னை பாட வச்சேனடா. எதுக்காக? என் பேரை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள்கிட்டயும் பக்தர்கள்கிட்டயும் பணம் அடிக்கிறதுக்கா? ஏதோ என் நல்ல நேரம் மதுர் சார் எனக்கு போன் பண்ணாரு. அதனால உன் குற்றம் வெளிப்பட்டுச்சு. அவர்கிட்ட மட்டும் இல்ல, இன்னும் 3 பேர்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்க. ஏண்டா பண்ண? ஏன் இப்படி பண்ண? வேண்டாம் குருஜி, வேண்டாம். அப்படியே கோவம் வந்தாலும் நீ கனாட்டா கனாட்டா கனாட்டான்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. இதுக்கப்புறமும் என்னால பொறுத்துக்க முடியாது. ஒரே ஒரு கொள்ளை நடக்கட்டும். ஏண்டா இப்படி பண்ண? குருஜி என்ன மன்னிச்சிருங்க குருஜி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. குடும்பத்தோட முழு பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துருச்சு. அம்மாவோட ஆபரேஷன், தங்கச்சிகளோட கல்யாணம் எல்லாம் என் தலையில தான் இருக்கு குருஜி. அதனால நான் பண்ணது சரின்னு சொல்ல வரல குருஜி. கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன் குருஜி. அதனால நான் தெரியாம இதை தப்பா பண்ணிட்டேன் குருஜி. என்ன மன்னிச்சிருங்க குருஜி.